வணக்கம் நண்பர்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாம்சங் வீடியோஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா 5 அமேசிங்கான எக்ஸல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எம்எஸ் வேர்டோட ட்ரிக்ஸை பற்றி போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸலோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எக்ஸலில் எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்? ஒன்று ஒன்றா கால்குலேட்டரில் போட்டு ஆட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? இப்போ அப்படி பண்ணாமல் அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை டைப் பண்ணி நம்ம என்ட்ரு பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து இதில் இருக்க எல்லா வேல்யூம் அப்படியே கால்குலேட் ஆகி ஒன்றா வந்துடும். ஓகேங்களா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே டோட்டல் இருக்குது இல்லையா? இந்த டோட்டல் இந்த இதுக்கு நேராக வச்சு அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணணும் ஈக்குவல் டு சம்முன்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு மேலேருந்து கீழே எதெல்லாம் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடணும். இந்த செல்லெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செல்லெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காட்டும். அதாவது H5 to H17 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இப்போது க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு அமுக்கணும்னா நம்மளுக்கு இப்போ டோட்டல் வந்துடும். ஓகேங்களா? நிறைய பேர் டோட்டல் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே கேஸ், இதேமாதிரி நம்ம இப்போ எல்லாத்துக்குமே டோட்டல் போட்டுடலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆவரேஜ்ன்னு இருக்கு இல்லைங்க. ஆவரேஜ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இதுலையே இருக்குல்ல ஆவரேஜான ஒரு அமௌண்ட், அதாவது மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் அப்படி இருக்கும்ல, அந்த அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா பார்த்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்காமல் நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு இதையும் முடிச்சிடலாம். அந்த சம் இந்த டோட்டல் பண்ணோம்ல அதே மாதிரி இதுக்கும் இந்த ஆவரேஜுக்குன்னு தனி ஃபார்முலா இருக்குது, அதை போடுவோம். இப்போ ஈக்குவல் டு ஆவரேஜ் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செல்லிருந்து எது ரொம்ப நான் டோட்டலையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த செல்லெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு என்டர் அமுக்குனீங்கன்னா ஒரு ஆவரேஜான அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதுலேயே இது இருக்கிறதுலே எவ்வளோ ஆவரேஜான அமௌண்ட்டோ அது உங்களுக்கு இப்போ வந்துடும். ஓகே கேஸ், நம்ம இப்போ அடுத்த பார்க்க போகிறோன்னா மேக்ஸிமம். இதில் இருக்கிறதுலே மேக்ஸிமமான அமௌண்ட், இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ அந்த மாதிரி அமௌண்ட்டு எதன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா எதில் ஹையர் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இல்லாமல் இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் டு மேக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி தான் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு அமுக்கணும்னு வைங்களேன். இருக்கிறதுலே மேக்ஸிமமான வேல்யூ வந்து இதாக இருக்குது பார்த்தீங்களா? 2,23,000 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமமான வேல்யூ இதில் இருக்கிறதுலே. அது நம்மளுக்கு இப்போ வந்துடும். ஓகே கேஸ், இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அடுத்த ட்ரிக் குள்ள போகலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம அடுத்த ட்ரிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மினிமம். இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ எதுன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் மினிமம் கண்டுபிடிக்கிறதும் நான் சொன்ன மாதிரி தான், ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்க முடியாது. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா மினிமம்க்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் டு MIN. ஓகேயா? மின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அதுக்கடுத்து செலக்ட் பண்ணோம். நம்ம எதுலெல்லாம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்குமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு அமுக்குனீங்கன்னா இருக்கையிலே கம்மியான வேல்யூ எதுன்னு காட்டு நம்மளுக்கு வந்துடும். கீழே 34,000 இந்த இருக்குல்ல, 34,000 தான் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ. அது நம்மளுக்கு இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டு. ஓகேங்களா? இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த ட்ரிக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ அடுத்த ட்ரிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ 20% டிஸ்கவுண்ட் இருக்குல்ல. இப்போ வந்து இதில் 2 லட்ச ரூபான்னு போட்டிருக்கேன். அந்த இதில் எம்ஆர்பியில் இந்த 2 lakhs, அதாவது எந்த செல்லில் இருக்குது? ஹச் மேலே ஹச் இருக்குது, கரெக்டாக அங்கே 5 இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன போடணும்? ஈக்குவல் டு H5 போட்டாச்சா? இப்போ அந்த செல் செலக்ட் ஆகிருக்கும். தெரியுதா? ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிருக்கா? இதா ப்ளூ கலரில் H5ன்னு போட்டுட்டு ஷிஃப்ட் அமைக்கி உங்கள் லேப்டாப்பில் ஸ்டார், அதாவது கீபோர்டில் ஸ்டார் பட்டன் அமைக்கிக்கோங்க. ஸ்டார் பட்டன் அமைக்கிட்டு நம்ம வந்து அடுத்து டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு போட போகிறோம். இதில் எவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்ம டிஸ்கவுண்ட்? 20%. இப்போது 20%. ஓகேங்களா? 20%ன்னு போட்டு என்டர் அமுக்கணும்னா 20% டிஸ்கவுண்ட் ஆகி அமௌண்ட்டு காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? 20% டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து 40,000 அப்படின்னு காட்டுது. இதேமாரியே நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு இதுக்கும் டிஸ்கவுண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ மூலமாக நிறைய எக்ஸல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன வீடியோ பண்ணலாங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.